அவர்கள் மூலமாக பெற்றெடுத்த மாயவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை அம்மை பத்ரகாளியிடம் வளர்க்க கொடுத்து அம்மை காணியும் சிறப்பாக பிள்ளைகளை கருத்தாக வளர்த்து அந்த பிள்ளைகளுடைய துணையோடு தக்கன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை அங்கே வதம் செய்கிறான். அவ்வாறு வதம் செய்து நல்ல பிள்ளைகளை அருமையான ஒரு இல்லறதவத்திலே சிறப்பாக வாழும்படியாக வைக்க பிள்ளைகளுடைய துணையோடு சோழ மன்னன் சிறப்பாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவ்வாறு ஆண்டு கொண்டிருக்கின்ற போது இந்த நீதங்கெட்ட கலியானது நீரிடத்திலே வந்து கால்வதிக்க பூலோகமெல்லாம் ஒரு விதமான குளறுபடிகள், எங்கு பார்த்தாலும் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த அதர்மத்தை பிறப்பிடமாக கொண்ட கலிநீச பாவி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை தலைநகராக கொண்டு அன்பான சான்றோர் மக்களை வேதனையால் அங்கே துடி துடியாய் துடிக்க வைத்துக் கொண்டிருக்க மாயாதி சூச்சன் அந்த அருணாபுரத்துக்கு எழுந்தருளி கலிநீச பாவிக்கு வேண்டும் அளவுக்கு புத்தி புகட்டுகிற அந்த பாவிநீசன் நம்முடைய சான்றோர் மக்களை தனியாக இனம் பிரித்து காட்டி தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் என்று சொல்லி வேதனையோடு இந்த மக்களை வாழ விடாமல் தடுக்கிற, அவர்கள் என்ன ஒரு வேலை செய்தாலும் அதற்கு வரி கட்ட வேண்டும், வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வரி கட்ட வேண்டும், திருமணத்தின் போது தாலி கட்டினால் அதற்கு வரி கட்ட வேண்டும், கன்றுகாலிகள் வளர்க்க முடியாது, வீட்டிலே பொருட்களை பயன்படுத்த முடியாது. நம்முடைய முன்னோர்கள் அநேகம் பேர் பணியேறக்கூடிய தொழிலை செய்து வந்து கொண்டிருக்க அதிலே இருந்து வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் அந்த பாவிகள் வாங்கி பறிக்கிறார். நம்முடைய சான்றோர் மக்கள் ஆலயத்திலே சென்று இறைவனை வழிபட முடியாது, சாலைகளிலே நடந்து செல்ல முடியாது, தலைப்பாகை அணியக்கூடாது, ஆண்கள் முட்டுக்கு கீழே வேட்டி கட்டக்கூடாது, பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, தாய்மார்கள் இடுப்பிலே வைத்து குடம் வைத்து தண்ணீர் எடுக்கக்கூடாது. எத்தனை எத்தனை கொடுமைகள்! காய்கறி உணவுகளை பயிர் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பிரம்ம முகூர்த்த நேரத்திலே துயிலிடக்கூடாது. அத்தனை கொடுமைகளையும் அப்பாய் மக்கள் சமாளிக்க முடியாமல் வாய்விட்டு சொல்ல முடியாது. நாராயணா சொன்னால் கொண்டு விடுவான், நாராயணனை பற்றி எங்குமே செய்து கேட்க முடியாது. அவ்வாறு யாராவது சென்று கேட்டால் கேட்கக்கூடிய காது இதுதான் என்று சொல்லி அந்த காதுக்குள்ளே ஈயத்தை காய்ச்சி ஊற்றி கொள்ளுகிறான். அப்பாய் மக்கள் வேதனை தாங்க முடியாமல் மனதுக்குள்ளே வைத்து இறைவன் மீது மனக்குமுறலை எடுத்து எம்ப அன்பான மக்களுக்காக ஸ்ரீ பத்மநாப சாமியாக எழுந்தருளி அந்த கலிநீசனுக்கு புத்தி புகட்டினார். டேய் நீசா, நீ இந்த நாட்டை நல்லபடியாக ஆள வேண்டும் என்று சொன்னால் நீ விதிக்கக்கூடிய வரியை எல்லோருக்கும் சமமாக ஆக்கு. ஏழை எளிய மக்களுக்கு மீது அநியாயமாக இந்த செயலை செய்யாதே என்று சொல்லி அவனுக்கு புத்தி புகட்ட பாவி வெறுநீசன் இறைவன் சொன்ன புத்திமதியை ஏற்றுக்கொள்வானா? என்னோடு இருந்து கொண்டு இந்த சாணார்களுக்காக நீ இறங்கி பேசுகிறாயே, இனிமேலும் உனக்கும் எனக்கும் என்ன உறவு? மாயவனை எடுத்தந்து பேசுகிறான். அவன் மீது கோபம் கொண்ட மாயாதி சொச்சன் அந்த அருணாபுரத்தை விட்டு கிளர்ந்தெழுந்து திருச்செந்தூரிலே சென்று பள்ளி கொண்டிருக்க இது மாதிரியான அநியாயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அவ்வாறு வைத்துக் கொண்டு அந்த செந்தூர் தலத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற போது தேவாதி தேவர்கள் அம்மை உமையோள் உள்பட எம்பெருமான் பாதம் பணிந்து, மாயவா, பாவி கலியனுடைய பழிசாவு சூழ்ச்சியினால் பூவில் வண்டூகம் பொசித்தது காரணரே. அதாவது அழகான ஒரு குளம், குளத்திலே தாமரை மலர்கள், தாமரை மலருக்கு அருகிலே தவளை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தாமரை மலருடைய ரகசியம், அதனுடைய மகிமை தவளைக்கு தெரியுமா? அது தெரியாவிட்டால் சும்மா இருக்க வேண்டியதானே? தாமரை பூவினுடைய மகிமை அறிந்து அதிலே இருக்கக்கூடிய மகரந்த தேனை உண்பதற்காக வரக்கூடிய புழுப்பூச்சிகளை தவளை பிடித்து தின்பது போல இந்த கலியுகத்தில் பரம்பொருளை நாடி பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக
முன்னேறி வரக்கூடிய மக்களை இந்த கலிநீசன் தடுத்து அடிக்கிறானே, இந்த நிலையிலே இருந்து இந்த மக்களை காப்பதற்காக நீர் உடன்தானே திருக்கையில் எழுந்தள்ள வேண்டும் என்று சொல்லி உமையால் வேண்டுதல் வைக்க, எம்பெருமானும் அவள் மீது இறக்கப்பட்டு பூலோக மக்கள் மீது தன்மை கொண்டு அருமையாக திருக்கையில் எழுந்தள்ளுகிறார். அவ்வாறு எழுந்தள்ளிய மாயவன் ஈசனோடு ஐக்கியமாகி 7 லோகவாதிகளை ஒரு சிறிய ஒரு குற்றம் செய்ய வைத்து அது தவறு என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி, வேறொன்றுமல்ல, 6வது கூரை உருப்படைப்பதற்காக குருமுனி ஈசனிடம் சொன்னார். சிவபெருமான் சொன்னார், 6வது கூரை உருப்படைக்க வேண்டும் என்றால் மாயவன் வர வேண்டும் அல்லவா? எனவே குருமுனிவன் 7 லோகவாதிகளும் சேர்ந்து நாராயணன் இப்போது இங்கே வருவதற்கு சாத்தியமில்லை, 9ஆம் பிறவி ஒடுங்கி மேல் பிறக்க இன்பமர கீழுலகில் இறந்து கிடக்கிறார், இறப்பதும் பிறப்பதும் நாராயணனுடைய செயல, அவ்வாறு பிறந்து பிறந்து இறக்கக்கூடியவன் மனிதன், பிறப்பு இறப்பற்றவன் இறைவன். அந்த அடிப்படை அறிவில்லாமல் 7 லோகவாதிகளும் பொய் சொல்ல இறைவன் ஈஸ்வரோடு ஐக்கியமாகி 7 லோகவாதிகளை மறைத்து, பிறப்பிறப்பற்றவன் இறைவன் என்று சொல்லக்கூடிய அடிப்படை அறிவில்லாமல் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், இந்த தவறுக்கான தண்டனையை பூலோகத்திலே மனிதர்களாக சென்று பிறந்து நீங்கள் தொலைத்து வாருங்கள் என்று சொல்லி 7 லோகவாதிகளையும் அவரவர் இனவழியிலே பூலோகத்துக்கு படைத்து அனுப்புகிறார். அவ்வாறு அனுப்பிய மாயவன் அம்மை காளியை ஒரு சிறு குற்றத்துக்கு ஆளாக்கி காளியை சிறையிலே வைத்து அம்மை மகாலட்சுமியை செந்தூரலையிலே மகர ஜோதியாக அங்கே வளர விடுகிறார். அவ்வாறு விட்டுவிட்டு அற்புதமாக தேவசங்கம் புடைசூழ அந்த செந்தூரை நோக்கி வந்த மாயவன் இறை சங்கம் எல்லாம் மகிழ்ந்திருக்கும் விதமாக ஒரு ஜீவாத்மா எவ்வாறு பிறவி செய்யப்பட்டு இறை கருணையால் அது எவ்வாறு இறைவனை சென்று சேர்கிறது என்பதை இந்த பூலோக மக்களுக்கு எடுத்தும் விதமாக ஒரு உதாரணமாக ஒரு சம்போன தேவன் என்று சொல்லக்கூடிய தேவலோகத்தை சேர்ந்த அந்த தேவனை பிறவி செய்து அந்த தேவனையும் அவன் ஆசைப்பட்ட பரதேவனையும் தவத்துக்கு அனுப்பி இறைவன் தன்னுடைய கருணையோடு அந்த தவத்திலே உலகலாசைக்கு அவர்கள் அடிமைப்பட்டு நிற்க தவம் கை நிகழ்ந்து போய்விட செய்த தவறை தொலைக்கும் விதமாக அவரவர் இனவழியிலே பூமியிலே படைத்து அனுப்புகிறான். அவ்வாறு அனுப்பப்பட்ட தேவன் இதற்கு முந்தைய பிறவியிலே அவன் செய்த தவறு சரியாகக்கூடிய காலம் கர்மம் தொலைந்து முக்தி அடையக்கூடிய காலத்தில் நோய்வாய்ப்பட்டவனை மாதிரி காட்சி கொடுக்க இறைவனுடைய தாயினுடைய சொப்பனத்திலே சென்று 1008ஆம் ஆண்டு மாசி 19ஆம் நாள் திருச்செந்தூரிலே கொடியேறி திருநாள் நடக்கிறது. அங்கே உன்னுடைய மகனை அழைத்து வந்தால் உடைய மகனுடைய இந்த பிடியை போக்கி நல்ல பேர் கொடுப்போம் என்று சொல்லி சொப்பன காட்சியாக மாயவன் உணர்த்த அந்த தேவனை இழைத்துக் கொண்டு அவருடைய உறவினர்கள் எல்லாம் செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் ஆதி நாராயண பரம்பொருள் அந்த செந்தூர் அலை அருகே வந்து கொண்டு சம்போதனையுடைய ரகசியங்களை எல்லாம் இறையன்பர் உள்ள மகளை எடுத்து எம்ப தன்னோடு உலகில் வளப்பங்களை சாட்சிகளால் வாருங்கள் என்று அழைத்து வந்த கலிமுனியும் ஞானமுனியும் அழைத்து அந்த தேவனுடைய உயிரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார். 2 பேருமாக தேவனுடைய உயிரை அழைத்துக் கொண்டு இறைவன் முன்னால் விட அவருடைய முன்ஜென்ம அதாவது சொன்னார், கொண்டு வந்தோம் என்றீரே கூர்மையுள்ள நற்சடலம், அவருடைய பண்டு முறைகளை எல்லாம் பகர்கள் என்று சொல்ல அந்த சம்போன தேவனுடைய முன்ஜென்ம லீலைகளை எல்லாம் கலைமுனியும் ஞானமுனியும் எடுத்து எம்புகிறார்கள். உடனே இறைவன் சொன்னார், சென்றெந்த சடலம் தன்னை செந்திலம் பதியிலங்கும் கொண்டந்த தெருவும் காட்டி குளிப்பாட்டி வாரும் என்று சொல்கிறார். அதாவது சம்பூர்ணனுடைய பருவுடலை பஞ்சபூதங்களுக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய ஜீவனை 6 ஆதாரங்களை வெற்றி பெற செய்து தேசம் 56 சொல் ஒன்றுக்குள்ளாக்கி ஆன்ம உணர்விலே இருத்தி மோப்பு மரணம் இல்லாத மோனானந்த நிலை கொடுத்துவார்கள் என்று சொல்லி கலைமுனியும் ஞானமுனியும் அனுப்புகிற ஒரு ஜீவாத்மாக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய முக்தி பேர் இதுதான்.
இந்த நிலை அடைவதற்காக தான் எல்லா உயிர்களுக்கும் ஐயா தெளிவான புத்தியை போட்டிக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு அந்த தேவனுக்கு முக்தி கொடுத்து கலைமுனியும் ஞானமுனியும் இறைவனிடம் வருவதற்குள்ளாக செப்படி வித்தைநாதன் செகலுக்குள் அகமே சென்றார். செந்தூர் அலைக்குள்ளே வைகுண்ட அவதாரத்தை மனதிலே நினைத்து மாயாதி சொச்சன் ஆதி நாராயண பரம்பொருள் அந்த செந்தூர் அலைக்குள்ளே சென்று அம்மை மகாலட்சுமியின் முன்னால் தான் இதற்கு முன்னால் சொன்னவாதியாக நெற்றிதனில் விடையும் நெடியவட அக்கினியும் சுற்றி கனல் மேனி தொய்யமாற்று எண்ணாயிரமாய் ஆதி அந்தமில்லாத அழல் பெரும் ஜோதியாக விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்க அந்த அரும்பெரும் காட்சிகளை பார்த்து மகாலட்சுமி சிந்தை கலங்கி நிற்க அந்த அம்மையை தம்முடைய நிலைக்கு வர வைத்து தன்னுடைய எண்ணத்தை அந்த அம்மையின் முன்னால் தெளிவாக எடுத்து எம்புகிறார். உடனே அந்த அம்மையானவள் உம்முடைய சித்தம் என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்து நிற்க எம்பெருமான் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் நினைத்த மாத்திரத்தில் நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமை படைத்த இறைவன் அன்றைய தினம் விநாயக பெருமான் எவ்வாறு சிவசக்தி கண்களிலே இருந்து வெளிப்பட்ட ஒளி சங்கமத்தில் உதயமாகினாரோ அதே மாதிரி கருதி இருபேரும் கண்கொண்டுற பார்க்க அம்மை மகாலட்சுமியும் ஆதி நாராயண பரம்பொருளும் நெற்றி கண்கள் மூலமாக சங்கமிக்க ஒளிக்கிரகணங்கள் 64 ஆயக்கலைகள் 64 ஒட்டுமொத்த சங்கமமாக இந்த கலியிருளை போக்கக்கூடிய ஞான ஒளியாக வைகுண்ட பெருமான் தன்னுடைய அவதார காட்சியை அற்புதமாக இந்த செந்தூர் அலையிலே வெளிப்படுத்துகிறார். அருமை மகனை மது மீது எடுத்து வைத்து கண்ணான மகற்கு கனத்த தங்கை சட்டையிட்டார். 1008 அண்டங்களை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை கொடுத்து இந்த சிறப்புகளை எல்லாம் உலகில் வாழக்கூடிய ஜீவராசிகள் தன்னுடைய ஊனக்கண்களால் காண முடியாதபடிக்கு எண்ண ஒண்ணாத ஆவரணம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு நிலை கொடுத்து பாலனை போல் காட்டி 16 காட்டி 4 காட்டி நல்ல மகவதுக்கு அருமையான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். எல்லா ஜீவராசிகளும் கலியிருளிலே இருந்து மீண்டு வருவதற்கான தெளிவான ஒரு பிரம்ம ஞானம், அந்த பிரம்ம ஞானத்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிமுகமாக கொடுத்த மாயவன் மகர உந்தி விட்டு வைகுண்டம் தான் பிறந்து சிகரமுனி தேவனுடைய சிறப்பதிலே வந்த மாத்திரத்தில் அம்மை மகாலட்சுமியும் அருமை மகனை ஏந்தி எடுத்து இளந்தொட்டில் மீதில் வைத்து அன்னை கலிவாணியானவள் கலிவழிக்க வந்த வைகுண்ட பெருமானுடைய அந்த அவதார நோக்கம் என்ன, அவன் தெளிவாக இதோ சொல்கிறான் கேளுங்கள் என்று சொல்லி ஒரு தாலாட்டு மூலமாக வெளிப்படுத்துகிறாள். வாசிக்க கேட்போம். பொன்மணி பதிருள்ளே புனலடி கிருஷ்ணர் வற்ற கண் தன்மணி பாலந்தன்னை தங்கமாம் தட்டிலிட்டு மின்னினி கொடி சீர்கண்ணி விளங்கிய சோதி மாது கண்ணடி வைந்தராசே காண தாராட்டினாளே தாரே தர தர தாரோ தாரே தர தர தாரோ தாரே தர தர தாரோ தாரே தர தர தாரோ நாராயண தானோ தாரோ நல்ல நாரண வைகுண்டமோ காரண
தானவை கொண்டபோ கைலாசநாத கண்மணியோ செல்வ முதலான சீமானோ சிவ 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 மோதலோ அல்லகட்டி அரசாலோ அரியோன் மிக பெற்ற அரிதானோ தெய்வ பெருமாள் தான் பெற்ற கண்டோ சீதை மாது தான் பெற்ற கண்டோ மெய்யன்னரிநாதன் பெற்ற கண்டோ விஷ்ணு மகவரன் பெற்ற கண்டோ ஈசர்மை தோணர் பெற்ற கண்டோ இரவா திருமாது பெற்ற கண்டோ மாய திரிவோலம் பெற்ற கண்டோ மானவை கொண்ட ராச கண்டோ வேத குருநாதன் பெற்ற கண்டோ வீரலட்சுமி கீண்ட கண்டோ சீதே குறித்தாயாரீண்ட கண்டோ தெய்வவை கொண்ட ராஜ கண்டோ கிருஷ்ண மகநாதன் பெற்ற கண்டோ கிருபை குருநாத கண்மணியோ விஷ்ணு மகநாதன் பெற்ற கண்டோ வீரலட்சுமி இந்த கண்டோ நாட்டே கொடையதோர் நாரணரின் நல்ல பாலனோ பை கொண்டனோ ஏற்றி முதலானோ தாராரோ ராஜவை கொண்ட ராஜதானோ மூல சிவநாதன் பெற்ற கண்டோ உலகை ஒரு கூடை காழ்வானோ நாளி வேதமோ தாண்டி மோரே நடத்தி ஒரு கோடை காழ்வானோ ஒருமை மனத்தோடை ஒத்தமர்க்கு உற்ற பதவிகள் கொடுப்பவனோ தரிமே திரவானோ தாராரோ தங்கவை கொண்ட தாட்டிகனோ மகர சீதையாள் வைத்தீனொற்று வளர்ந்தவை கொண்ட மாமணியோ அகர சிவ கோபுரம் அழகிபதி அதிகபதி கண்டு வந்தவரோ தங்க கோபுரம் தடுமரமும் சதுர மேடைகள் கண்டவரோ சங்கம் மகிழவே வந்தவரோ தகர கலை தமிழ் ஆய்ந்தவரோ உலகம்
பதினாலும் ஒரு கோடைக்குள் ஒரு சொல் மொழித்தாளே வந்தவரோ இலகி பிரகாச சுவடி கொண்டு இளங்கொம்பதியாள வந்தவரோ வம்பே கரியோக குலம் மறுக்க வைந்த பதியாள வந்தவரோ அம்பு கனை ஒன்றும் இல்லாமலே அருக வந்தாரோ கலிதனையோ கூட படைகள் துணையில்லாமல் கோரும்பை அடக்கவே வந்தவரோ சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியுகத்தை வாழும் ஆயுதம் எடுக்காமலே வளைக்க வந்தாரோ கலியுகத்தை கோடி பேய்களி கிரகங்களி கொல்ல வரம்பேற்ற வைகுண்டரோ சாணாக்கொரு நாத வைகுண்டரோ சாரீத காக்கும் தலையாரியோ காணா கரிமான கரிமூலமோ கத்தன் கத்தாதி கடவுள்தானோ நீச கோலங்களை கருவாருக்க நெடிய நாராயண பெற்ற கண்டோ தோச பொழுச்சாந்தி குலமேரிக்க திருமால் நாராயண பெற்ற கண்டோ சீமை 56 தேசமெல்லாம் சொல்லொன்றுக்குள்ளாள வந்தவரோ நாமம் வெறியதோர் வைகுண்டரின் நாமம் பெற ஓங்க வந்தவரோ தெய்வ பாகர்கள் சிறந்து போற்ற சீமை அரசாள வந்தவரோ மெய்வரம்பதின் முறை நடத்தி வேண்மை செங்கோல் முடிதறித்து பொறுமை பெரியோனோ வைகுண்டனோ பெரிய பூமேடை கொருவீரனோ தரிமே வரம்புகள் தவறாமலே தரணி அரசாளும் வைகுண்டரோ திராசு நிறையிலும் தொல்லியமாய் செங்கால் செலுத்தவே வந்தவரோ ராசி மூவர்க்கு முதன்மை தானோ மூல சிவமணி கொருநாதனோ சான்றோ கை கட்டி சரணம் கோர தரணி ஒரு கூடை தாழ்வானோ ஐயம் மலர்ந்தே தோர் நாராயண
மதலையன வந்தவை கொண்டரோ நம்ம பதியாளும் வைகுண்டரோ சாணாக்கனுகூலே மானவரோ அறைந்து அறைந்து தோற்றாண்டோர்க்கு அதிக விதி கொண்டு பிறந்தவரோ சாணா கொடிகோலே நாயகமோ தர்மம் தழைக்கவே பிறந்தவரோ தோணா துறை கொண்டு வந்தவரோ துவரையம்பதியான பிறந்தவரோ ஏழு யுகவர கணக்கை எல்லாம் எடுத்து நடுதீர்ந்த பிறந்தவரோ ஆளுமை கொண்ட பதியாளவி அரியவை கொண்டம் பிறந்தவரோ வீர வீராதி வீரந்தானோ வீர சோரனாகிந்த கண்ணோ சோர சோராதி சோரந்தானோ சோர சோரனார் பெற்ற கண்ணோ நாத நாரணர் பெற்ற கண்ணோ நாகமணி நாதல் பெற்ற கண்ணோ சீத குணநாதன் பெற்ற கண்ணோ சீதை மணவாளன் பெற்ற கண்ணோ மேக நிறத்தண்ணல் கீந்த கண்ணோ மேலோர் போற்றும் வைகுண்ட கண்ணோ ஏக சிவநாதன் பெற்ற கண்ணோ இரவாத்திவமூர்த்தி பெற்ற கண்ணோ தார தர தர தாராரோ தார தர தர தாராரோ சந்திர சுந்தர தந்திர மந்திர சுவாமி சீர்பாலகனோ தாயக மாயக நாயகமாகிய தாண்டவ சங்கரனோ சுந்தர சந்திர எந்திர குஞ்சித சூரிய பாலகனோ சோதனோ வீதனோ மாதனோ நீதன் சுலகலாதிவனோ தந்திர மந்திர இந்திர சுந்தர சந்தத சந்ததியோ சகடவரி சண்டரை அகடவரி செய்திடும் சொக்கிர விக்கிரனோ கொண்டலின் தந்ததே தந்திர சொந்தர கோச்சல நாயகனோ கொடுகளியற ஒரு கடிமுனை கொண்டருள் குலவேங்கிட கொண்டமோ சுத்தனோ கத்தனோ நித்தனோ அத்தனோ
வீரனோ தீரனோ நாதனோ சூரிய பிரகாச விதனோ வீரனோ காரனோ தாரனோ சாரனோ வெங்கிடரங்கிடனோ விகடகடகமக டகுடகடமருள் வேதவிக்கிர சுக்கிரனோ வீரனோ காரனோ சீரனோ வீரனோ செந்தினம் பதிவள சந்திரனோ திகதக தரிகிட ஜெகமுகம் அருள் புரி திக்கிர விக்கிரனோ இதனோ கீதனோ வீதனோ மாதனோ நித வெங்கோகுலனோ நெகிடு கடி கலியர விகடு குடல் கருவர நெக்கிர விக்கிரனோ இப்படி ஔவை மாது இயல்புதாலாட்ட கண்டு செப்படி மணிமாரெல்லாம் சிவவைந்தர் பாதத்தை கண்டு முப்படி முறை போல் தீவே முகந்தன் பள்ளி கொள்ளே அப்படி தீவரெல்லாம் அவரிசை கோரலுற்ற பள்ளி உணராய் சிவம் மருகாய் நீ பள்ளி உணராய் சிவம் மருகாய் பள்ளி உணராய் நீ தெள்ளிமையாகவே பார்க்கடல் மீதனில் தாக்குடன் நொதித்தவா வெள்ளி உதித்திட பள்ளி உணர்ந்தவும் வேத நாராயண சீதகோபாலர்க்கு கொள்ளியன வந்த வைகுண்ட கோவனே கோவெங்கிரிவள ஈசர் மருகோனே வள்ளி மணவாழ வளசந்தூர் வாரியில் வள்ளி மணவாழ வளசந்தூர் வாரியில் வந்து பிறந்து தெச்சணம் புகுந்தவா பள்ளி உணராய் சிவம் மருகானி பள்ளி உணராய் சிவம் மருகாய் வேகமுடன் ஒரு சத்தத்துள்ளாடியே வேதினியோர் கோப காரங்கள் செய்யவே ஆகாத வீரர்களை அக்கினியில் தள்ளவோ ஆகின்ற வேகுவ காரங்கள் செய்யவோ தாகத்தை காணதோர் தண்ணி கொடுத்தினி சஞ்சல நோய்வினி
அஞ்சகீதிக்கவோ ஏகத்துடன் நாளும் நாரண வேந்தக்கு ஏகத்துடன் நாளும் நாரண வேந்தக்கு எபியனேவரோ தம்பிரான் ஆனவா பள்ளி உண்டராய் சிவன் மருகானி பள்ளி உணராய் சிவன் மருகா மோர்க்கங்கனியோக ராசனை தட்டியே மொடு மொடுக்கம் செய்த மூக்கரை வெட்டியே ஆக்கமுடன்புவி 56 சீமையும் அடக்கி ஒரு சொல்லு கூடைக்குள்ளே ஆழவும் காக்க மகாதம்ம கப்பையும் காக்கவே கத்தன்னரி கிருஷ்ண புத்திரராய் வரும் தாக்கத்திரம்பள வைகுண்டராசரே தாக்கத்திரம்பள வைகுண்டராசரே தர்மம் மதிலோரையும் பொறுமை கொல்லதீரா பள்ளி உணராய் சிவம் மருகானி பள்ளி உணராய் சிவம் மருகா தம்பிலமானே குரோணி கொண்டோமனை தத்தியாய் தில்லை மல்லாளனி சோரனை பம்பு இரண்டிய ராவண சூரனை மகோதரனான துரியோதன பாவியே கொம்பிலும் கிம்பிலும் அம்பினால் கொன்னதோ கோபால கேட்ட குழந்தை வைகுண்டரி நம்பின அன்பக்கு உபகாரசாலியே நம்பின அன்பக்கு உபகாரசாலியே நாரண தீமைக்கு அறிவிதி ஆனவா பள்ளி உணரா சிவன் வருவானி பள்ளி உணராய் சிவம் வருவா பள்ளிதான் உணர்ந்த தேவ பரிவுடன் கேட்டு அந்த தெளிவை கொண்டராச சிந்தையில் அன்பு கூர்ந்து நள்ளிய தேவராக்கும் நயமுடன் தயவும் மீந்து துள்ளியே தகப்பன் பாதம் தொழுதவர் வணங்கி சொல்வார். கிரேதாயுகத்தில் சூரனை வதைப்பதற்காக ஆறுமுகக் கடவுளாக, அதே யுகத்தில் இரணியனை சம்காரம் செய்வதற்காக நரசிங்க மூர்த்தியாக, திரேதாயுகத்தில் 10 தலை ராவணனை வதைப்பதற்காக ஸ்ரீராமனாக, அதற்கடுத்த துவாபர யுகத்தில்
கம்சனையும் துரியோதனாதிகளை வதைப்பதற்காக மாய கண்ணனாக அவதாரம் எடுத்து வந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைப்படுத்திய எம்பெருமான் இந்த கலியுகத்தில் கலித்துன்பத்தால் அல்லல் படக்கூடிய மக்களை கலியுகத்திலே இருந்து முன்னேற வைத்து தர்மபோவி வாழ்வு கொடுப்பதற்காக எல்லா ஜீவராசிகளுக்கும் பேரின்பத்தை கொடுப்பதற்காக அதை நோக்கமாக வைத்துக்கொண்டு இந்த மண்ணிலே அவதார காட்சி கொடுத்த மாயவன் முதல் விஞ்சியாக நான் தான் கடலின் கரையாண்டி நாராயணனே கொண்டாரம் கோண்டாம் தட்சணாபுரியில் கொண்டோம் பள்ளி தர்மமுற்று. எதற்காக இங்கே வந்திருக்கிறேன்? பிறவி கடலினுடைய அருகிலே கடற்கரையாண்டியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பான பிள்ளைகளே, என்னுடைய கரங்களை பற்றி நீங்கள் கரைக்கு வாருங்கள் என்று சொல்லி கருணையோடு படைத்தவன் காத்து கொண்டிருக்கிறான். நாராயணனே வண்டாரம். நாராயணன், நாராயணனுடைய வல்லமை என்ன? இந்த உலகத்தில் சேதனம் அசேதனம், அசைவன அசையாதன என்று சொல்லி எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாலும் உலகம் அழிந்த பின்னாலும் தோற்றத்துக்கும் அழிவுக்கும் இடைப்பட்ட இந்த காலகட்டத்திலும் இந்த உலகத்தில் உன்னால் எது கேட்கப்படுகிறதோ, உன்னால் எது பார்க்கப்படுகிறதோ, உன்னால் எது உணர்ந்து கொள்ளப்படுகிறதோ அத்தனையும் நாராயணன். நேற்று இருந்தான், இன்று இருக்கிறான், நாளை இல்லை என்பது மனிதனுடைய நிலை. நேற்று இருந்தான், இன்று இருக்கிறான், என்றைக்கும் இருப்பான். அவன்தான் நிரந்தரன். அவனே பேரின்ப நாயகன், அவனே நாராயணன். தெளிவாக கீதையிலே சொல்வார். இந்த உலக பிரளய காலத்தில் உலகம் அழிகின்ற போது 7-14 லோகங்களையும் ஒரு தாயானவள் ஒரு கருவை கர்ப்பத்திலே வைத்து பாதுகாத்துக் கொள்வது மாதிரி இந்த உலகத்தை நாராயணன் தன்னுடைய கர்ப்பத்திலே வைத்து பாதுகாப்பதினால் அவருக்கு நாராயணன் என்று சொல்லக்கூடிய நாமம் வந்ததாக. எந்த அளவுக்கு ஒரு அதிசயமான அற்புதமான உண்மையை இறைவன் விளக்கிறார். நாமெல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள். கர்ப்பத்திலே வைத்து தாயின் மேலான தேவனாக நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதை மாய் சொல்வார் பண்டாரம். பண்டாரம் என்று சொன்னால் இந்த உலகம் அனைத்துக்கும் சொந்தக்காரன், உலக பொக்கிசத்தாரர். இந்த உலகம் அத்தனையும் இறைவனுக்கு சொந்தம். அவன்தான் பண்டாரம். அந்த பண்டாரத்துக்கு சொந்தமான இந்த சொத்தை நாம் பத்திரம் பதித்து பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பத்திரம் யாரோடாவது உடன் வந்ததாக புராணங்கள் சொன்னதாக செய்திகள் இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய கையில இருப்பது நாளை இன்னொருவருக்கு சொந்தம், நாளை இன்னொருவருக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர்தான் செல்வம். செல்வம் செல்வம் செல்வம், யாருக்கும் அது நிரந்தரம் அல்ல என்பதை தெளிவாக வெளிப்படுத்திய மாயவன். காணிக்கை கைகூலி காவடி என்பதற்கு வேண்ட அவசியமில்லை என்று சொல்லி அடுத்த வங்கியாக வெளிப்படுத்தி கொண்டு இந்த 3 லோகத்தாரும் அறியும் விதமான செய்திகளை இன்னொரு விந்தியாக வெளிப்படுத்திய மாயவன் தெளிவான விந்தியாக கொடுக்கிற 1008 அண்டங்களில் வாழக்கூடிய தேவதைகளுக்கான சட்டம் 5வது விந்தியாக உவந்து திரியும் உயிர் பிராணி யாதொன்றையும் இரத்தவரி தீபம் தூபம் இலைப்பட்டை முதல் சற்றும் எரிபாவும் தான் காண ஒண்ணாது. படைத்தவனுடைய பேரினால் சுயநலம் கருதி செய்யக்கூடிய இந்த உயிர் பலியானது இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல. ஏன் தெரியுமா? எல்லா உயிர்களும் இறைவனுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கின்ற போது ஒரு பிள்ளையை பிடித்து ஒரு தகப்பனுக்கு பலி கொடுத்தால் எந்த தகப்பனுக்கு மகிழ்ச்சி வரும்? எனவே இந்த விதமான கீழ்த்தரமான செயல்களை நீ ஒவ்வொருவரும் இங்கே செய்து கொண்டிருக்காதே. பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியிரு என் மகனே. எல்லா ஜீவராசிகளும் கலியிலே இருந்து முன்னேறி வருவதற்காக இந்த தட்சணத்திலே சென்று நீ 3 தவம் 6 வருடமாக செய்ய வேண்டும்.
வைகுண்ட குழந்தைக்கு நாராயணமாக சொல்கிறார். நாராயணமே வைகுண்டம். அந்த வைகுண்ட மாமுனியை நம்முடைய தலைவனாக பாவித்து தந்தை மகனுக்கு சொல்வது மாதிரியான தெளிவான விஞ்சை. மூக்குச்சுளியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்குச்சுளியாய் நேர்நெல்லு என் மகனே, பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமான விரித்து சிறையே இரு மகனே. பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு முதுகை நேராக நிறுத்தி வைத்துக் கொண்டு இரண்டு கண்களுடைய பார்வையை மூக்கினுடைய நுனியை பார்த்தவாறு மெதுவாக மூடி படைத்த பரம்பொருளை குருவாக நினைத்து இந்த பிறவிப்பிடி போக்கக்கூடிய மகா மந்திரத்தை மாயோன் உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா சிவ 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 அரகரா அரகரா. அந்த மந்திரத்தை மனதுக்குள்ளே ஓதிக்கொண்டிருக்கின்ற போது உடைய உள்ளத்தை படைத்தவனை காணலாம். அதற்கு பேர்தான் கடவுள். கடற்குட்டல் உள். உடைய மனதை திருப்பி உள்முகமாக பார், உன்னை படைத்தவனை காணலாம். இந்த நிலையை மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் படைத்தவனே இங்கே இறங்கி வந்து இந்த தவக்காட்சியை கொடுத்தான். உள்ளத்திலே இறைவனை காணக்கூடிய தகுதி சாதாரணமான மனிதனும் தெய்வ நிலைக்கு முன்னேறுவதற்காக, மனிதன் கடவுளாக மாறுவதற்காக அந்த கடவுளே இறங்கி வந்து மனிதனாக காட்சி கொடுத்து இந்த விளையாடுகளை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை ஐயா இந்த இடத்திலே நமக்கு இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு இந்த தவத்தின் மூலமாக உன்னை அறியக்கூடிய நிலைக்கு நீ முன்னேறிவிட்டால் நீதான் சிவன், நீயே பிரம்மன், நீயே விஷ்ணு. மனித நிலையிலே இருந்து கடவுள் நிலைக்கு நீ முன்னேறிவிட்டாய். இதைதான் சொல்ல, சிவனும் நீ, நாதனும் நீ, திருமாலும் நீ மகனே, தவமும் நீ, வேதனும் நீ, சங்க முதல் எங்கும் நீயே. இந்த நிலையை நீ பெறுவதற்காக பொறுமை பெரிது பெரிய திருமகனே, அடக்கம் பெரிது அறிவுள்ள என் மகனே. எந்த விதமான சூழ்நிலையிலும் எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் உடைய மனதை அலைய விடாதே. ஏன் தெரியுமா? படைத்தவன் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். கண்காணியாக நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், உடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறான். படைத்தவன் ஒருபோதும் உன்னை இங்கே கைவிடப் போவது கிடையாது. அதற்காக தான் இந்த வாசகத்தை சொன்னார். இன்னும் சொல்வார், நன்றி மறவாதே, நான் பெரிதென்று எண்ணாதே, கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறந்து விடாதே. இந்த உலகத்திலே ஒருவன் மதுவை குடித்தவன் என்று சொன்னாலும், இல்லை அவன் கொலையை செய்தவன் என்று சொன்னாலும் அவனுக்கு கூட பிராயசித்தம் உண்டாம். தன்னுடைய வாழ்நாளில் ஒருவன் செய்த நன்றியை மறந்தால் நன்றி மறந்தவனுக்கு பிராயசித்தம் கிடையாதாம். இதையெல்லாம் விட்டுவிட்டாலும் உன்னை பெற்றவர்களுக்கு நீ எவ்வாறு நன்றி கடன் பட்டிருக்கிறாய். உடைய தாய் தந்தை கண்கண்ட தெய்வம் அல்லவா? உன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவதற்கு அவர்கள் எத்தனை பாடுகளை சந்தித்திருப்பார்கள். அவர்களுக்கு நீ என்ன கைமாறு செய்ய போகிறாய்? ஒரு மனிதன் 100 வயது வரைக்கும் வாழ்ந்து தன்னை பெற்றவர்களை தாய் தந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலும் அவர்களுக்கு பட்ட கடனை திருப்பி கொடுக்க முடியாதா? அப்படியே அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலும் அந்த கடனுக்கான வட்டியை கொடுக்க முடியுமா? இந்த காலகட்டத்தில் பெற்றெடுத்த பிள்ளைகள் பெற்றோருக்கான கடனுக்கான வட்டியே கொடுக்க முன்வராத போது அந்த கடனை கடனை தீர்ப்பது எப்போது? அவருடைய கர்மத்தை தொலைப்பது எப்போது? எனவே அவர்களுக்கு நன்றி கடன் பட்டு இந்த கர்ம யுகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உடைய கர்மத்தை போக்கிக்கொள் என்று சொல்லக்கூடிய தெளிவான விஞ்சைகளை சொன்ன மாயவன் மகர உந்திவிட்டு வைகுண்டம் தான் பிறந்து சிகரமுனி தேவருடைய சிறப்பதிலே வந்தவுடன் அந்த வைகுண்ட குழந்தையை ஞானாம்பிகையாகிய அன்னை கலைவாணியானவள் அற்புதமாக இங்கே தாளாட்டுகிறாள். கலியளிக்க வந்த மாயவன் யார்? அவருடைய வல்லமை என்ன? எடுத்த எடுப்பிலேயே தார தரதர தாராரோ. தாரை என்று சொன்னால் தாரகம், தாரகம் என்று சொன்னால் பிரணவம், பிரணவம் என்று சொன்னால் முழுமை. இந்த உலகம் முழுமைக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஏக பரம்பொருளே
இந்த கலியளிப்பதற்காக வைகுண்டப்பெருமானாக இங்கே எழுந்தருளியிருந்திருக்கிறான். அவனே அனைத்துக்கும் மூலம், எல்லாவற்றுக்கும் சொந்தமானவன். ஓடோடி காலமெல்லாம் உயிரழியா வண்ணம் உலக உயிர்களை காத்து அருள்பாலிக்கக்கூடிய நாராயணனே இங்கே வைகுண்டமாக வந்திருக்கிறான். அம்பு கணையொன்றும் இல்லாமல் இந்த கலியை ஏற்பதற்காக வந்தவன், கோடப்படைகள் துணை இல்லாமல் குறும்பை எடக்க வந்தவன் என்று சொல்லி வைகுண்ட குழந்தையுடைய அற்புதமான லீலைகளை தாராட்டின் மூலமாக எடுத்தியம்ப அன்பான தேவர்கள் எல்லாம் ஐயா வைகுண்டப்பெருமானை சிறப்பாக இங்கே பள்ளி உணர்த்துகிறார்கள். தேவாதி தேவர்களுடைய பள்ளி உணர்தலை பரிவோடு கேட்டு அந்த தேவர்களுக்கு அருள்பாலிக்கிறார் ஐயா வைகுண்ட மாமணி. தந்தையினுடைய திருப்பாதம் படிந்து, தந்தையே இனிமேல் நான் நடக்கக்கூடிய விடைதாரும் என்று சொல்லி படித்து நிற்க, இந்த தட்சணத்திலே சென்று நிகழ்த்தக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் தந்தையாகி நாராயணம் எடுத்தியம்ப ஐயாவுடைய அருகிலே இருந்து உலகில் வழப்பங்களை சாட்சிகளாக பார்த்திருங்கள் என்று சொல்லி கலைமணி ஞானமுனியை இறைவனோடு கடல் கடத்தி அனுப்பி வைக்கிறார். அந்த கலைமணி ஞானமுனியோடு இறைவன் கடலை விட்டு வெளியே வரக்கூடிய அற்புதமான காட்சி. தேவாதி தேவர்கள் எல்லாம் இறைவனை ஞான கண்ணால் கண்டு இந்த பூலோகத்து மக்களுடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக இறைவாணி எழுந்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவார பாடலாக இங்கே முறைப்படுகிறார்கள். இந்த வாசகம் எதற்காக தெரியுமா? ஐயாவுடைய அன்பர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நோய் நொம்பலங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில், மனதிலே சஞ்சலம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த தேவர்கள் சொல்லக்கூடிய அபயம் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை மனமுருகி நாம் பாடி வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனுடைய அருள்பாலிப்பு நமக்கு கிடைக்கும். சூரியனை கண்ட பனி போல நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மறையும். அந்த விதமாக காலத்தினுடைய கட்டாயத்தினை கருதி இந்த தேவனுடைய அபயத்தினுடைய வாசகத்தோடு இந்த நிகழ்வானது இங்கே நிறைவுக்கு வருகிறது. ஐயா உண்டு. நாராயண நாதா சிவ நாதா உனக்கபயம் நாடும் கனி கேடு அரும் நாதாவுமக்கபயம் சீராய் புவி ஆளவரு வாயே உனக்கபயம் சிவ சிவனே சர சரணம் மகா சிவனே உனக்கபயம் பாராயளை மோகமே பரா பரமே ஓமக்கபயம் பாலே தெய்வ சான்றோர் படும் துயரம் தனை மாற்றும் நாராயண தீரானல்ல நாகம் தனில் துயில்வாய் நலமோ உனக்கிது நாள் வரை நாங்கள் படும் பாடு கடல் மேல் தோயல் கண்ணாக நீ கண்டே கந்தையறிந்தாய் களமே பலி கொள்ளவே ஒளி கழிக்கலங்கை அழித்தாய் குடைவோல் குன்றை எடுத்தாய் முப்புற கோட்டை தனை எரித்தாய் கோனீனிடை மாதரினை கோனாகவே வளர்ந்தாய் காடே காலி மேய்த்தாய் குணல் காடியல் தனை வாதைத்தாய் கஞ்சந்தனை வாதைத்தாய் வேலே காரர்
பலம் வதைத்தான் மாடே மேத்து திரிந்தாய்மா வலியை சீரை வைத்தாய் கோசலாபுரியாந்தாய் வலே குகனை மிக கண்டாய் ராணிதனை வதைத்தாய் வலே கொண்டோம சாலியை கண்டாய் கொல்லதில்லை மல்லாலங்கோடும் சூரந்தனை வதைத்தாய் வலு இரணியன் கூடல் ஆராய் ஓடக் கொன்றாய் இறக்க மற்ற துரியோதனன் அரக்க குலம் மறுத்தாய் இன்னங்களின் நீச குலம் கொல்ல வரம் பெற்றாய் ஏழை கோடி சாதிகளுக்கு மீட வீடை கொடுத்தாய் எழுந்து பூமியில் இறங்கி வர வேணும் மாள கலித்தாள நரகம் வீழ வரம் பெற்றாய் வாய்த்த கொல்ல சார்ந்தோரவர் ஏற்ற வரம் பெற்றாய் வரவேணும் தட்சணாபுரி மறைபோல் உயரப் போகு கலி தீதேவனி யாயம் பொறுக்கரிதே சிவனே வைந்த ராசி தெச்சே நாவூவியில் போவோம் கேட்பாரில்லை எனவே பேகள் கேளும் மேலம் சாடு கிருஷ்ணா மகாவிஷ்ணு உந்தன் கிருபை ரங்க வேணும் தாமை குல சான்றோர் உன்னை தவத்தால் தேடி வருந்தும் தாயும் அவதகப்பன் சாமி தானே எல்லாருண்டோ சர்வபர சுவாமி சிவ சாமி ஓமக்காபயம் சாணார்படும் துயரம் கண்டு சுவாமி எழுந்தருள்வார் ஆற்றில் அலை கோரையை போல் அலைவேதும் தெரியாதோ அரியே சிவகதியே என்று அபயம் இடுகுதப்பா அழைப்பாரும் தோணையே அல்லால் அவர்க்கே ஏதும் உண்டோ பரநாளவர் படும் பாடெல்லாம் பார்த்தே இருந்தாயோ பயமோ அவரிடம் போகினோம் செய்யமோ சொல்லுமையா பாலரவருமக்கே எல்லால் பாராதிருப்பாயோ நாரும் மற்றார் போலே அவர் அலைவதும் தெரியாதோ அரியே சிவகதியே என்று அபயம் இடுகுதையா அவனால் நாங்கள் படும் பாடெல்லாம் அறியல்லையோ சுவாமி ஆதி முறையாக மத்தை அடித்தே சொல்லுறோமோ
அதுதான் பொய்யோ மெய்யோ என்று ஆகமல் தன்னை பாரும் அண்டரண்டம் தோழவே வரும் ஆதிபுன கபயம் அரகரா சிவனே சிவ அரசே உனக்கபயம் ஆதி சிவனாதிதவம் ஓதி உனக்கபயம் ஐயும் கிளி சௌவும் கிண்ண அரணே உனக்கபயம் அம்மா ஐயா சிவ மெய்யா உனக்கபயம் அரசே தட்சணாபூவியில் மனவேணும் உனக்கபயம் அந்த கலிதிந்தை என்று அறவே வரவேணும் அத்திட கலி சத்திட கலி அறவே வரவேணும் ஐய கலிதியாவியே அறவே வரவேணும் அவகட கலி சவகேடாக அழிக்க வரவேணும் ஐம்பத்தாறு சீமை ஒரு குடைக்குள்ளாழ்வாய் உனக்கபயம் மத்தாவுமக்கபயம் சிவ முத்தாவுனக்கபயம் ஆதி நாராயணத்து பாலன் ஆன குணபாலா ஆதி உனக்கபயம் சிவ சோதி உனக்கபயம் அரணே சிவனாக்கு மருகன் ஆனே குணபாலா அரைவாய்க்கரை மடமாம்பதி ஆழ்வார் குணகபயம் ஐயாவை குண்டாங்கனை கண்டா உனகபயம் தானே மாலயனாய் பேரு தழைக்க சிவம் உழைக்க தானாய் ஒரு கூடைக்குள் தர்ம தரணியாள வந்தாய் தானாய் ஒரு கோடைக்குள் தர்மே தரணியாள வந்தாய் சாணா குரு வேத குரு தானாய் உனக்கபயம் தாண்டும் பதி கோண பதி தானாய் உனக்கபயம் தமிழச்சனாபூமியில் தானே வருவாயே ஐயா த்ரியேட நிரசனம் திட்டணம் மீதே வந்து தெய்வமாயிருந்து கொண்டு மிச்சமாய் பொதுமை காட்டி மேரி நீயோரும் காணே உச்சமே சான்றோக்கி உதவியும் செய்வாயென்று பச்சமாய் தேவரெல்லாம் வைந்தரின் பதத்தில் வீழ்ந்தார். சொந்தமற்ற விளை வட்டார அன்பு குடிமக்கள் இணைந்து நிகழ்த்தக்கூடிய ஐயாவின் 193வது அவதார தின விழா
மற்றும் 9வது வருட துவக்க விழாவில் அன்பர்களாய் எங்களுக்கு ஒரு அன்பான வாய்ப்பினை நல்கிய விழா நிர்வாக பெருமக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சின்னம் சிறார்கள் அனைவருக்கும் ஐயாவின்பால் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அன்பு வணக்கம். ஐயா உண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான முறையில் ஒலி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய புகழ் தங்கம் ஆடியோ அதனுடைய உரிமையாளர் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மிகவும் தாழ்மையான நன்றியை கூறி விடைபெறுகிறோம். அன்பு வணக்கம். கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தெரியுமா? வடக்கு கடை இருக்கலாம். கடை பைக் ரைட்டு பஜாஜ் விவேகானந்தனுக்கு வடக்கு கடையில் அம்மா அந்த அவர் பாட்டதை எடுக்கூடாது. Gracias.